सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्द ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜெய திருவடிகளே சரணம். ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் 14. இன்று தோழிமார்கள் ஒருவருக்கொருவர் பேசி அழைத்து கொள்ளும் பறைக்காக பெருமாளிடம் சேவிக்க செல்ல அழைக்கும் படலம் இன்றோடு முடிவடைகிறது. பார்க்கலாம். பாசுரம் 14. உங்கள் புள்ளக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தீராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தட கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவு. உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள், தோட்டத்தில் போய் பாரு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. செங்கழு நீர் மலர்கள் மலர்ந்துடுச்சு. என்ன? செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். செங்கழு நீர் நீலோத்தம மலர்கள் மலர்ந்து விட்டது, ஆம்பல் மலர்கள் குவிந்து விட்டது. செங்கல் பொடிக்கூரை வெம்பல் தவத்தவர் காவி உடையை அணிந்து சந்நியாசிகளும் கோயிலில் சங்கிடும் பொருட்டு போய் சென்று கொண்டிருக்கிறார்கள். நீ என்னவோ எங்களை தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார், சங்கிடுவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். நீ என்னமோ நேற்று சொன்னியே நான் உங்களை எழுப்ப வருவேன் அப்படின்னு சொல்லி, என்ன வாய் மட்டும்தான் பேசுது உனக்கு, வேற எதுவுமே கிடையாது. நங்காய் அழகிய பெண்ணே, நங்கையே, வெட்கமா இல்லையா உனக்கு? நானாதாய் வெட்கமா இல்லையா? நான் உடையாய் வாக்கு சொல் வாக்கு சரியே இல்லை உன்கிட்ட. நான் உடையவளே, சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், சங்கு சக்கரங்களை ஏந்தியுள்ள பெரிய கைகளை, தடக்கையன் ஏந்தும் பெரிய கைகளை உடையவனும் பங்கைய கண்ணானை தாமரை போன்ற கண்களை உடையவனுமான கண்ணபிரானை போற்றி பாடுவதற்கு எழுந்து வருவாயாக என்று ஒரு தோழி அழைக்கிறாள். அடுத்த பாசுரம் 15வது பாசுரம். எல்லே இளங்கிளே, எல்லே இளங்கிளே, இன்னம் உறங்குதியோ சில்லென்றழையேன் மின் நங்கை மேற் போதர்கின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போன் என்னே கொல் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோ ரெம்பாவாய். இந்த பாசுரம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, உள்ள ஒருத்தி படுத்திருக்கா, வெளியில எல்லாம் தோழிமார்கள் வந்துட்டாங்க. ஒரு குரல் உரையாடல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தர் பேசுகிற மாதிரி உரையாடல் மாதிரி பாசுரம். வாக்குவாதம் ஒருத்தருக்கு ஒருத்தர். நீ தான் வரல, நீ தான் லேட் பண்ணிட்ட, நீ தான் தூங்கிட்டு இருக்க, உனக்கு அறிவே கிடையாது அப்படின்லாம் பேசுகிறாங்க பாருங்கள். எல்லே இளங்கிலி, அந்த காலத்துலேயே எல்லே ஏய் டேன்னு சொல்லுவோம், ஏன்னு சொல்லுவோம். இது ஒரு பாஷை. எல்லே என்ன எல்லே எல்லேன்னு கூப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி எல்லே
இளங்கிளியே, என்ன ஆச்சரியம் இது! கிளி போன்று பேசும் இனிமை உடையவளே இளங்கிளியே, இன்னும் உறங்குதியோ? இன்னமும் தூக்கமா உனக்கு என்று எழுப்ப போனவர்கள் சொல்ல, சில் என்று அலையேன் மின் நங்கை மீர் போதர்கின்றேன். சிலுன்னு அழைக்காதீங்கப்பா, உள்ளே இருக்கிறவ சொல்கிறா. இதோ எழுந்து வந்துடுறேன், போதர்கின்றேன் என்று எழுப்பப்பட்டவள் சொல்ல, மீண்டும் எழுப்புறவங்க என்ன சொல்கிறாங்க, உன்னை கட்டி சொல்லி வார்த்தைகளை நீ கட்டுரை வல்லை, உன் கட்டுரைகள், நீ பேசுகிற பேச்சு இருக்கே, கட்டுக்கதை இல்லை இருக்கே, உனக்கு பெரிய சாமர்த்தியம்தான் இருக்குது அப்படின்னு வந்தவங்க சொல்ல, வந்த தோழிகள், ஆமாண்டியம்மா உங்களுக்கெல்லாம் ரொம்ப சாமர்த்தியம்தான்ப்பா, எனக்கும் தான் இருக்குது, அப்படியே தான் அப்படிங்கிற மாதிரி. வல்லீர்கள் நீங்களே, நானே வல்லீர்கள், நீங்கள் தான் சாமர்த்தியர்கள், நீங்களே நானே தான் ஆகிட்டு, நானும் தான் அப்படி தாண்டி. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை. மீண்டும் எழுப்புறவங்க, உனக்கென்று வேறுபாடு தனியே கொண்டிருக்கிறாயே, நான் இப்படி தான் செய்ய வேண்டி அப்படிங்கிற மாதிரி உனக்குன்னு ஒரு வேறுபாடு வச்சிருக்கிறியே, என்ன பொண்ணோ நீ, போங்க எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் போந்தாரோ, நீயே எண்ணிக்கோ, எல்லாரும் போந்தாரோ, போந்தார் போந்து எண்ணிக்கொள், எண்ணிப்பாரு, கணக்கிட்டு பார்த்துக்கொள்ளு, நீயே பார்த்துக்கோ அப்படின்னு ஒருத்தி சொல்ல, வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானை. குவலையா பீடம் என்ற யானையை கொன்றவனும் பகைவர்களை அழிக்க வல்லவனுமான மாயனும் ஆகிய மாயனை வல்லானை மாயவனை துதித்து நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மாவை பாடும் பொருட்டு விரைவாக எழுந்திருத்து வாடியம்மா அப்படின்னு சொல்லி தோழி இன்னொருத்தைய உள்ளே இருக்கிறவர் கூப்பிட்ற மாதிரி இந்த பாசுரம். இதோடு அந்த எழுப்பும் படலமெல்லாம் இன்னையோட முடிஞ்சிடுச்சு. தொடர்ந்து அனுபவிக்கலாம், பார்க்கலாம். தொடர்ந்து 16வது பாசுரம் பார்ப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.